ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா குக்கிங் ரெசிபி தான். அதுலேயும் எனக்கு ஃபேவரட்டான பாஸ்தா. அதுக்கு நான் எல்லாரும் பாஸ்தாவை தனியாகவே சாப்பிடுவாங்க. பட் எனக்கு பூரி காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமேன்னு முருங்கைக்கீரையில் பூரி பண்ணி அண்ட் பாஸ்தா வச்சு இன்னைக்கு ஒரு டிஷ் பார்க்க போறீங்க. அது எப்படி பண்ணலாங்கிறது என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாஸ்தா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பாஸ்தா போட்டாச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆயிலும் ஆட் பண்ணிட்டா தான் பாஸ்தா ஒட்டாமல் வரும். பாஸ்தா 5 மினிட்ஸில் வெந்துடும். வெந்ததும் நம்ம ஃபில்டர் பண்ணி அதை கூல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் பாஸ்தா உதிரியாக வரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயை வச்சுட்டு ஹீட் ஆனதும் ஆயில் விட்டுக்கிறோம். பிரியாணி ஸ்பைசஸ் இருக்குது. இப்போ நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம். பிரியாணி ஸ்பைசஸ் கலர் சேஞ்ச் ஆனதுமே 3 மிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறோம். மிளகாய் கலர் மாறினதும் வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் போடுறோம். பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டிருக்கோம். தக்காளி இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், பெப்பர், சிக்கன் குழம்பு மசாலா தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயமும் தக்காளியையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் கிரேவி மாதிரி வரும். இப்போ இதோட அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவுக்கு இப்போ நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்ததுக்கப்புறமா பாஸ்தாவை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை தண்ணி வற்றி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து இதை சர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபினிஷ் பாஸ்தா ரெடி. நெக்ஸ்ட் முருங்கைக்கீரையில் தான் நம்ம இப்போ பூரி பண்ண போகிறோம். முருங்கைக்கீரை பூரி பண்ணுறதுக்கு முருங்கைக்கீரை, ஜீரகம், பச்சை மிளகாய், உப்பு போட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி சப்பாத்தி மாவில் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். பிசைகிறதுக்கு எப்பவும் போல் சப்பாத்தி மாவு மாதிரி தான் இருக்கும். திட்டாக வராது. அதனால் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிறோம். இப்போ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். எப்பவும் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சி வச்சுட்டு இப்போ பூரிக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். பூரி பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நிமிஷமாச்சு ரெஸ்ட்டு விடணும். இப்போ நம்ம ரெஸ்ட்டு விட போகிறோம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி ரவுண்ட் பால்ஸாக போட்டு பூரி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பூரியை பொறுத்த வரைக்கும் தேய்க்கும் போது நல்லா மாவு போட்டு தேய்ங்க. தின்னஸ் லெவல் ஒரு போல் இருந்தால் தான் பூரி நல்லா வரும். இல்லைன்னா புஷ்ஷுன்னு வராது. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா பூரியையும் தேய்ச்சி இப்போ எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி கடாயில் ஆயில் ஊற்றி பூரிக்கான ப்ரிப்ரேஷன் போய்கிட்டு இருக்கு. ஆயில் இப்போ ஹீட் ஆகிட்டு நம்ம இந்த பூரியை எடுத்து போட்டுக்கலாம். பூரியை பொறுத்த வரைக்கும் ஆயில் ஹீட்டாக இருந்தால் தான் பூரி புஷ்ஷுன்னு வரும். போட்டதுமே வெந்துடும். உடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். புசுன்னு அழகான கீரை பூரி இப்போ ரெடி ஆகிட்டு நம்ம இதை பாஸ்தா கூட பேர் பண்ணி இப்போ சாப்பிட போகிறோம். பாஸ்தா வித் முருங்கைக்கீரை பூரி டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா share, comments and subscribe. Bye.